பலருடைய வாழ்க்கையில் நீங்கள் இயேசுவில் திருப்தி அடையவில்லை என்பது தெரிகிறது. அவ்வாறு நீங்கள் திருப்தி அடைந்திருப்பீர்கள் என்றால் பூமியில் நீங்கள் அங்கும் இங்கும் ஓடிக்கொண்டிருக்க மாட்டீர்கள். வேறு ஏதாவது புதிதான ஒன்றை பெற்று அதிலே திருப்தி அடைய வேண்டும் என்று முயற்சித்து நீங்கள் அலைந்து திரிய மாட்டீர்கள். கிறிஸ்தவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, உங்களை மீண்டும் இந்த புதிய நிகழ்ச்சி மூலமாக சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். சென்ற நிகழ்ச்சியின் மூலம் சூலேமித்தியாளின் அனுபவங்களையும் அவள் அனுபவித்த கஷ்டங்களையும் அவைகள் மூலம் தேவனின் சாயலில் கற்றுக்கொண்ட படிப்பினைகளையும் நம் வாழ்வில் ஏற்றுக்கொள்ளும் விதத்தில் அறிந்து கொண்டோம். மேலும் தேவன் நமக்கு எப்படி உண்மையான மேய்ப்பனாக இருக்கிறார், அவரது நீதியின் மகிமையால் நம்மை அழகுபடுத்தி சத்தியத்தின் பாதையில் நடத்துகிறார் என்பதை காண முடிந்தது. அது மட்டுமல்லாமல் அவர் போலவே நாமும் மற்றவர்களை நியாயம் தீர்ப்பதை விட்டுவிட்டு அவர்களை கிறிஸ்துவின் பாதையில் வழி நடத்துவது எவ்வளவு முக்கியம் என்பதை வேத வசனங்களுடன் நமக்கு நினைவூட்டியது. இன்றைய நிகழ்ச்சியிலும் நாம் உன்னத பாட்டு 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து 15ஆம் வசனம் வரை தியானிக்க போகிறோம். உங்கள் வேத புத்தகத்தோடு ஆயத்தமாயிருக்கிறீர்களா? பிரியமான வேத ஆராய்ச்சி நேயர்களே, இன்று உன்னத பாட்டு 1ஆம் அதிகாரம் 13 முதல் 15ஆம் வசனம் வரை தியானிக்க இருக்கிறோம். அதற்கு முன் நம் எண்ணங்களை ஒருமுகப்படுத்தி கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமா? கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, உமது அளவற்ற அன்பை குறித்து சிந்திக்க நீர் எங்களுக்கு தந்து வரும் இந்த நல்ல வாய்ப்புகளுக்காக உம்மை துதிக்கிறோம் ஐயா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். பாவிகளும் நீசர்களுமான எங்கள் மேல் நீர் கொண்டிருக்கும் மகா பெரிய அன்புக்காக உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். பற்பலவிதமான வியாதிகளின் மத்தியிலேயும் சரீர வேதனைகளின் மத்தியிலேயும் இருக்கும் சகோதர சகோதரிகளுக்காக இந்த நேரத்திலே நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஒருமனப்பட்ட இதயத்தோடு தங்களுக்கு அருமையானவர்களை நினைவு கூர்ந்து ஜெபிக்கும் ஒவ்வொரு ஜெபங்களையும் கர்த்தர் தாமே கவனித்து வேதனையில் இருக்கும் இந்த பிள்ளைகளை அற்புதமாய் ஆச்சரியமாய் உம்முடைய வல்லமையினாலே விடுதலை செய்ய வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். உமது அன்பை உணர்ந்து கொள்ளாதவர்களும் தங்கள் நெருக்கத்திலே உம்மை நோக்கி கூப்பிடுவார்கள் என்றால் அவர்களையும் கேட்டு நீர் பதில் கொடுத்தருளும். இந்த வேளையிலாவது அவர்கள் உம்மை பரிபூர்ணமாக பற்றி கொள்ளவும் தங்கள் இரட்சகராக ஏற்றுக்கொள்ளவும் அவர்களை வழி நடத்தும். இயேசு இரட்சகரின் வல்லமையுள்ள நாமத்தினாலே கேட்கிறோம் பிதாவே, ஆமேன். உன்னத பாட்டு 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். என் நேசர் எனக்கு என் ஸ்தனங்களின் நடுவில் தங்கும் வெள்ளை போல செண்டே. இப்பொழுது மணவாட்டியின் மிக நெருக்கமான ஐக்கியத்தை வெளிப்படுத்தும் வார்த்தைகளை இங்கே பார்க்கிறோம். இந்த வெள்ளை போல செண்டு என்பது கிறிஸ்துவை குறிக்கிறது. கிழக்கிலிருந்து வந்த சாஸ்திரிகள் இயேசுவுக்கு கொண்டு வந்த காணிக்கைகளிலே வெள்ளை போலமும் இருந்தது. அதே போல இயேசு மரித்த பொழுது யோசேப்பும் நிக்கோதேமும் அவருடைய சரீரத்திலே ஊற்றவும் வெள்ளை போலத்தையே கொண்டு வந்தார்கள். அவருடைய பூமிக்குரிய வாழ்க்கையின் பிறப்பு முதல் இறப்பு வரை வெள்ளை போலம் அந்த வாசனை திரவியம் காணப்பட்டது. அவருடைய வாழ்க்கையை குறித்து இது சொல்லுகிறது. வெள்ளை போலமான கிறிஸ்து உங்கள் இருதயத்தின் மேல் தங்குகிறவராயிருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களை மார்பில் சாய்ந்து கொள்ள விட்டிருக்கும் பொழுது நாமும் ஏன் நம்முடைய இரட்சகரின் மார்பிலே சாய்ந்து கொள்ளக்கூடாது? அவருடைய வார்த்தைகளை ஏன் நம் இருதயத்திலே ஏற்றுக்கொள்ளக்கூடாது? நம்முடைய இருதயத்திலே கவலைகள் தோன்றலாம். நாம் அதை மாற்ற அவரிடத்திலே வருவதே வழி. அவருடைய பிரசன்னம் உங்கள் இருதயத்திற்குள்ளே இருக்கும் பொழுது மற்ற எண்ணங்கள் உங்களை விட்டு அகலுகிறதாயிருக்கும். அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே கூறுவதை அப்படியே பின்பற்றுவது சிறந்த ஒரு ஆசீர்வாதத்தை தரும். அந்த வசனம் என்ன சொல்கிறது? வாசிக்கிறேன், கவனியுங்கள். பிலிப்பியர் 4:8. கடைசியாக சகோதரரே, உண்மை உள்ளவைகளவைகளோ, ஒழுக்கமுள்ளவைகளவைகளோ, நீதி உள்ளவைகளவைகளோ, கற்புள்ளவைகளவைகளோ, அன்புள்ளவைகளவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகளவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்து கொண்டிருங்கள். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது போல நேசரை நம் இருதயத்திலே தங்க வைக்க இந்த வெள்ளை போலத்தை பூசிக்கொண்டவர்களாய் காணப்படுவோமாக. அதாவது இயேசு கிறிஸ்துவையே எப்பொழுதும் தியானித்து கொண்டு இருப்பவர்களாய் நம்மை அர்ப்பணிப்போமாக. ஐசக் வாட்ஸ் என்பவர் கிறிஸ்துவின் அன்பை குறித்து இவ்வாறு எழுதியிருக்கிறார். மரத்திலிருந்து வெள்ளைப்போளம் வடியும் பொழுது
இயேசு கிறிஸ்து எனக்காக மரத்தில் தொங்கி மரித்ததைப் போல் இருக்கிறது. மேலும் அவர் என்னுடைய ஆத்துமாவை அவருடைய விருந்தினராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது, கர்த்தாவே, என்னுடைய மார்பே உம்முடைய இளைப்பாறும் இடமாய் இருக்கட்டும் என்கிறார். அருமையான நண்பர்களே, நாம் கிறிஸ்துவையே சிந்தித்து கொண்டிருப்போமா? அவர் எவ்வளவு ஆச்சரியமானவராக இருக்கிறார் இல்லையா? நீங்கள் தேவனை ஆராதிப்பதை, கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்வதை ஒரு சடங்காச்சாரமாக, கடமையாக மட்டும் செய்வீர்கள் என்றால் அதனாலே நீங்கள் திருப்தி அடையப் போகிறதில்லை. வாழ்க்கையிலே அநேக காரியங்களை நீங்கள் இழந்து போவீர்கள் என்பதை மறந்து விடாதீர்கள். அவரை உங்கள் வாழ்க்கையின் மிக முக்கிய ஒரு நபராக கொள்வீர்கள் என்றால், வாழ்க்கையின் முக்கிய நோக்கமாக கொள்வீர்கள் என்றால், அவரே உங்கள் வாழ்க்கையிலே மகிழ்ச்சியையும் ஐக்கியத்தையும் பெரிய விடுதலையையும் களிப்பையும் கொண்டு வருகிறவராய் இருப்பார். அவருடைய இரக்கம், அன்பு, கிருபை எல்லாமே உங்களுடையதாகும். அவருக்கு நீங்கள் உங்கள் இருதய கதவுகளை திறந்து விட்டால் போதுமானது. அவர் இப்பொழுதும் உங்கள் இதய கதவை தட்டி கொண்டு நிற்கிறார். தொடர்ந்து மணவாட்டி மணவாளனிடம் உள்ள மன மகிழ்வை குறித்து பேசிக்கொண்டே செல்கிறாள். பாருங்கள், உன்னத பாட்டு 1:14. என் நேசர் எனக்கு எங்கேதி ஊர் திராட்சை தோட்டங்களில் முளைக்கும் மருதோண்டி பூங்கொத்து. இந்த மருதோண்டி என்ற பூங்கொத்தாக காணப்படக்கூடிய ஒன்று. பார்ப்பதற்கு இனிமையானதாகவும் இனிமையான மனமுடையதாகவும் காணப்படுகிற ஒன்று. சாலமோனின் காலத்திலே இது மிகவும் மதிப்பை பெற்று விளங்கியது போல இன்றும் இது மதிப்பை பெற்று விளங்குகிறது. இந்த சூலமித்தியாள் இந்த பூங்கோத்திலே மிக்க மகிழ்ச்சியுற்று அதை கையிலே எடுத்துக்கொண்டு நெஞ்சோடு அணைத்து கொண்டு வீட்டிற்கு கொண்டு வருகிறாள். வீட்டிலே மனம் தருவதற்காக வைத்திருக்கிறாள். இப்பொழுது மருதோண்டி பூங்கொத்திற்கும் மணவாளனுக்கும் இடையே இருக்கிற ஒற்றுமைகளை கொஞ்சம் பார்ப்போமா? என் நேசர் எனக்கு எங்கேதி ஊர் திராட்சை தோட்டங்களில் முளைக்கும் மருதோண்டி பூங்கொத்து என்கிறாள். எங்கேதி என்று அழைக்கப்படும் இந்த ஊர் சவக்கடல் அருகில் உள்ள ஒரு ஊர். இது பாலைவன சோலையாகும். ஏனென்றால் இந்த பாலைவன பகுதியிலே சில நீரூற்றுகள் உண்டு. சவுலுக்கு அஞ்சி தாவீது மறைந்திருந்த பாலைவன பகுதி இதுதான். இது உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கலாம். இது மறைவதற்கு ஏற்ற ஒரு இடமாயிருக்கிறது. இந்த மலைப்பாங்கான பகுதியிலே ஒருவர் ஓடி மறைந்து விட்டால் கண்டுபிடிப்பது கடினமானது. அதே வேளையிலே அங்கே நறுமணப் பொருட்கள் அதிகம் விளைகிறது. பாலைவனத்தின் மத்தியிலே எங்கேதி திராட்சை தோட்டங்களிலே முளைக்கும் மருதோண்டி பூங்கொத்தாக மணவாளன் இருக்கிறார். இனிமையான மனம் வீசுகின்ற, வாசனை வீசுகின்ற, வரிசையாக வளர்ந்திருக்கிற மரத்தைப் போல இவர் இருக்கிறார் என்கிறாள். இந்த நேசராகிய இயேசு கிறிஸ்து மிகவும் அழகான தோற்றமுடையவர், மேலும் மிகவும் இனிமையான வாசனையானவர். அவர் தேவகுமாரன். அதே வேளையிலே அவர் மனு உரு கொண்டு வந்தார் இல்லையா? அவர் எவ்வளவு அழகானவர் என்று யோசித்து பார்த்திருக்கிறீர்களா? அவர் பரத்திலிருந்து இறங்கி வந்து நம்முடைய மனித தன்மையை தன்மேல் ஏற்றுக்கொண்டு நம்மை போல எல்லாவற்றிலேயும் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாதவராய் இருந்தார். அவரிலே ஒரு பாவமும் இல்லை. எவ்வளவு அற்புதமானவர்! அவருடைய தோற்றத்திலேயும் எந்த குறைபாடும் இருந்ததில்லை. பழைய ஏற்பாட்டு காலத்து போஜன பலியை பார்ப்பீர்கள் என்றால் அதிலே கிறிஸ்துவின் பலியின் நிழல் காணப்படுவதை பார்க்கலாம். அவருடைய தோற்றத்தின் சிறந்த தன்மைகளை அங்கே நாம் காண முடியும். அந்த தானியம் நன்கு அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டதாக இருக்க வேண்டும். அது கட்டியாக காணப்படக்கூடாது. நம்மிலே அநேகர் கெட்டியாக காணப்படுகிறோம். சரீர பிரகாரமாக நான் சொல்லவில்லை, மன ரீதியாக சொல்கிறேன். நாம் ஒவ்வொருவரும் வித்தியாசமானவர்கள். நாம் ஏதாவது ஒரு விதத்திலே மற்றவர்களிடத்திலிருந்து வேறுபட்டவர்களாக இருக்கிறோம். நாம் இறுக்கமானவர்களாக காணப்படுகிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்து அப்படி அல்ல. மேலும் அவர் பூரணமான மனு உருவிலே வந்தவர். அவர் அன்பானவர். அவர் மருதோண்டி பூங்கொத்து. அவரை குறித்து யோவான் மிகவும் ஆணித்தரமாகவும் உற்சாகமாகவும் என்ன கூறியிருக்கிறார் தெரியுமா? யோவான் 1:29 பாருங்கள். இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்கிறார். நீங்கள் அவருக்கு செவி கொடுத்தால் உங்கள் ஆத்துமா வாழும். சங்கீதக்காரன் 34 சங்கீதம் 8 சொல்லும் பொழுது, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் என்கிறார். இயேசு கிறிஸ்துவே நமக்காக பலியானவர். எபேசியர் 5:2 கவனியுங்கள். கிறிஸ்து நமக்காக
தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள் என்று பலியான அவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் இயேசு எனக்காகவும் உங்களுக்காகவும் செய்து முடித்த காரியங்களை எல்லாம் தேவன் ஏற்றுக்கொண்டு விட்டார். அதிலே அவர் திருப்தி அடைந்து விட்டார் என்பதை இது வெளிப்படுத்துகிறது. அவர் கிறிஸ்துவிலே திருப்தி கொண்டார். தேவன் தம்முடைய குமாரனை பார்த்து, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்று சொன்னதை மத்தேயு 3:17 நாம் வாசிக்கிறோம். ஆனால் என்னையும் உங்களையும் பார்த்து தேவன் இந்த வார்த்தைகளை சொல்ல முடியுமா? சற்றே யோசித்து பாருங்கள். முடியாது இல்லையா? ஆனால் என்னையும் உங்களையும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஏற்றுக்கொள்கிறவராயிருக்கிறார். அருமையானவர்களே, தேவன் உங்களிலே திருப்தி அடைந்திருக்கிறாரா? அதே போல நீங்கள் இயேசுவில் திருப்தி அடைந்திருக்கிறீர்களா? பலருடைய வாழ்க்கையிலே நீங்கள் இயேசுவிலே திருப்தி அடையவில்லை என்பது தெரிகிறது. அவ்வாறு நீங்கள் திருப்தி அடைந்திருப்பீர்கள் என்றால் பூமியின் மேலே நீங்கள் அங்கும் இங்கும் ஓடிக்கொண்டிருக்க மாட்டீர்களே. வேறு ஏதாவது புதிதான ஒன்றை பெற்று அதில் திருப்தி அடைந்து விட வேண்டும் என்று முயற்சித்து நீங்கள் அலைந்து திரிய மாட்டீர்கள். ஒருவேளை கடமைக்காக கூட சிலர் வேதத்தை வாசிக்கிறவர்களாக இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள அன்பை இழந்து போன நிலைமையிலே காணப்படலாம். அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? என் நேசர் எனக்கு என்கெதி ஊர் திராட்சை தோட்டங்களில் முளைக்கும் மருதோண்டி பூங்கொத்து. இந்த பூங்கொத்து என்பதை கவனித்து பாருங்கள். இயேசுவே மருதோண்டி பூ மட்டுமல்ல, அவர் பூங்கொத்தாய் இருக்கிறார். அதாவது இணைந்திருக்கிறார். வேதத்திலே இயேசு கிறிஸ்துவின் ஒன்றுபட்ட தன்மை அநேக இடங்களிலே விளக்கப்பட்டிருக்கிறது. அவர் பிதாவினுடைய ஒரே பேரான குமாரன், ஒரே மெய்ப்பன், ஒரே மெய்யான திராட்சை செடி, அவரே உலகத்தின் ஒரே ஒளி, பிதாவினுடைய ஒரே ஊழியக்காரனாய் அவர் இருக்கிறார். பாவத்திற்கான ஒரே பலியாகவும் அவர் இருக்கிறார். இயேசு அவர் ஒருவரே வழியாகவும் சத்தியமாகவும் ஜீவனாயும் இருக்கிறார். அவருடைய விசேஷித்த தன்மையிலே பரிபூரணம் இருக்கிறது. இவர் மனம் வீசும் மலர்களின் கூட்டமாயும் இருக்கிறார். அவருக்குள் எல்லாமே இருக்கிறது. தேவனுடைய ஆட்டுக்குட்டியானவருக்குள் கணக்கில் அடங்கா கிருபைகளும் இரக்கங்களும் ஒன்றாய் இணைந்து காணப்படுகின்றன. இவருக்குள் நாம் ஆபிரகாமின் விசுவாசத்தையும், யாக்கோபின் விடாமுயற்சியையும், மோசேயின் சாந்த குணத்தையும், எலியாவின் பக்தி வைராக்கியத்தையும், யோபுவின் பரிசுத்தத்தையும், யோவானின் அன்பையும் காண முடியும். இவை எல்லாமே இவருக்குள் முழுமையாகவும் பரிபூர்ணமாயும் காணப்படுகின்றன. மேலும் இவருக்குள் சத்தியம், நீதி, ஞானம், அன்பு, பரிவு, நட்பு, மகிமை, மாட்சிமை, வல்லமை, தாழ்ந்த சிந்தை, பொறுமை, விசுவாசம், வைராக்கியம், தைரியம், பரிசுத்தம் மற்றும் எல்லா கிருபைகளையும் நீங்கள் பார்க்கலாம். இந்த இடத்துல இன்னும் எத்தனையோ காரியங்களை சொல்லலாம். ஆனால் காலம் போதாது. ஏனென்றால் அவர் எல்லாவற்றிற்கும் எல்லாமாயிருக்கிறார். அதிலும் அவர் நமக்காக இருக்கிறார். மற்ற எல்லாவற்றையும் விட இதுவே மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமாயிருக்கிறது. இவ்வாறு மணவாட்டி மணவாளனை பற்றி போற்றி புகழ்ந்த பிறகு மணவாளன் அவளிடம் இதை சொல்கிறார். உன்னத பாட்டு 1:15, என் பிரியமே நீ ரூபவதி, நீ ரூபவதி, உன் கண்கள் புறா கண்கள். மணவாட்டி முன்பு கூறும்பொழுது, என்னை பாராதியுங்கள், நான் கருப்பாயிருக்கிறேன், சூரிய வெயில் என்மேல் பட்டதினாலே நான் கருத்து போனேன் என்றெல்லாம் சொன்னது உங்களுக்கு நினைவில் இருக்கலாம். ஆனால் இங்கே மணவாளன் அவளை பார்த்து என்ன சொல்கிறார் பார்த்தீர்களா? நீ ரூபவதி, நீ ரூபவதி என்று கூறுகிறார். அருமையானவர்களே, கிறிஸ்துவின் மணவாட்டியாகிய நாம் பாவம் செய்துவிட்டோம். நாமும் தானியேலைப் போல பாவ அறிக்கை செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும். ஆண்டவரே, நாங்கள் பாவம் செய்து அக்கிரமக்காரராயிருந்து துன்மார்க்கராய் நடந்து கலகம் பண்ணி உம்முடைய கற்பனைகளையும் உம்முடைய நியாயங்களையும் விட்டு அகன்று போனோம் என்று தானியேலோடு இணைந்து சொல்ல வேண்டியவர்களாய் இருக்கிறோம். ஒரு தேவனுடைய பிள்ளை இப்படிப்பட்ட பாவ அறிக்கை செய்ய வேண்டும். அதே வேளையிலே இயேசு கிறிஸ்து நமக்காக இவ்வாறு மன்றாடுகிறார். எப்படி மன்றாடுகிறார்? யோவான் 17:6, அவர்கள் உம்முடையவர்களாய் இருந்தார்கள், அவர்களை எனக்கு தந்தீர், அவர்கள் உம்முடைய வசனத்தை கை கொண்டு இருக்கிறார்கள். பிரதான ஆசாரியனாகிய இயேசு எனக்காகவும் உங்களுக்காகவும் செய்கிற ஜெபம்தான் இது. பிரியமானவர்களே, ஏனென்றால் நாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் இருப்பதனால் பிதாவாகிய தேவன் நம்மிலே எந்த அநியாயத்தையும் காண்கிறதில்லை.
எவ்வாறு கர்த்தர் யாக்கோபின் அநியாயத்தையும் இஸ்ரவேல் மக்களின் முரட்டாட்டத்தையும் காணவில்லையோ அதே போல நம்முடைய பாவத்தையும் அவர் காண்கிறதில்லை. மேலும் பாலாக் இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்காதபடி தேவன் தடுத்து போட்டதையும் நாம் அறிவோம். தேவனே தம்முடைய மக்களை இறங்கி சென்று சந்தித்தார். அவர்கள் பிரச்சனைகளை தீர்த்தார். அதே வேளையிலே இஸ்ரவேல் ஜனங்கள் பாவத்தின் மத்தியிலே வாழ்ந்து விடலாம் என்றும் நினைக்க முடியாது. அதையும் தேவன் அனுமதிக்க மாட்டார். அவர் இஸ்ரவேல் ஜனங்களையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே பார்த்தார். அதே போல கர்த்தர் இன்று என்னையும் உங்களையும் கிறிஸ்துவுக்குள் காண்கிறார். எனவேதான் நம்மை பார்த்தும் என் பிரியமே நீ ரூபவதி என்று திருச்சபையை அழைக்கிறார். இந்த அழகிற்கு காரணம் என்ன? உன் கண்கள் புறா கண்கள். இதுவே அழகிற்கு காரணம். புறா என்பது பொதுவாக கற்பிற்கும் ஸ்திரத்தன்மைக்கும் அடையாளமாய் காணப்படுகிறது. இதே போல மணவாட்டியின் கண்கள் உறுதியாக மணவாளன் மீது பதிந்திருக்கிறது. அவளுடைய கண்ணை அங்கும் இங்கும் திருப்பாது கவனத்தை மணவாளன் மீதே வைத்திருக்கிறாள். எனவே மணவாளனுடைய அழகுதான் மணவாட்டியிலே பிரதிபலிக்கிறது. அவளிடம் காணப்படுகிற அழகு எல்லாமே மணவாளனின் அழகின் பிரதிபலிப்பாகவே இருக்கிறது. மத்தேயு 6:22 கவனியுங்கள். கண்ணானது சரீரத்தின் விளக்காயிருக்கிறது. உன் கண் தெளிவாயிருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாயிருக்கும், அதாவது முழுவதும் அழகாயிருக்கும் என்கிறார். தொடர்ந்து 23 பாருங்கள். உன் கண் கெட்டதாயிருந்தால், அதாவது நிலையான பதிந்த பார்வை இல்லாமல் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளாயிருக்கும். இப்படி உன்னிலுள்ள வெளிச்சம் இருளாயிருந்தால் அவ்விருள் எவ்வளோ அதிகமாயிருக்கும் என்று கூறுகிறார். அருமையானோர்களே, நாம் இயேசு கிறிஸ்துவின் மீது நிலையாக பதிந்த பார்வை உடையவர்களாய் இல்லாமல் மற்ற காரியங்கள் மேலே நம்முடைய கவனத்தை முழுவதும் செலுத்தினோம் என்றால் இயேசுவின் பார்வையிலே நாம் அழகற்றவர்களாகவே காணப்படுவோம். மத்தேயு 10:37 இயேசு கூறும் வார்த்தைகளிலிருந்து இதை நாம் புரிந்து கொள்ளலாம். தகப்பனையாவது தாயையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. மகனையாவது மகளையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல என்று சொல்வதிலிருந்தே நாம் அழகற்றவர்களாய் அவருடைய பார்வையிலே மாறிப்போவோம் என்பதையும் தெரிவிக்கிறார். உங்கள் கண்கள் இயேசுவின் மீது முழுவதும் பதிந்ததாயிருக்கிறதா? இந்த கேள்வியை உங்களை நீங்களே கேட்டு பாருங்கள். இது ஒரு முக்கியமான கேள்வி. இந்நாட்களிலே அர்ப்பணிப்பு எனும் வார்த்தையை நாம் அநேக முறை கேட்டிருக்கலாம். அநேகர் தங்கள் வாழ்க்கையை இவ்வளவோ கர்த்தருக்காக அர்ப்பணித்து விட்டதாகவும் கிறிஸ்துவின் நாம மகிமைக்காக தாங்கள் வாழ விரும்புவதாகவும் பறைசாற்றுகிறார்கள். இவை எல்லாமே வெறும் வார்த்தைகளே. ஆனால் அவர்கள் உண்மையில் அவ்வாறு செயல்படுகிறதில்லை. அருமையானவர்களே, அர்ப்பணிப்பு என்பது வெறும் பேச்சில் இல்லை. நீங்கள் உங்களிலிருந்து வெளிப்படுத்துகிற காரியத்திலே தான் அர்ப்பணிப்பு இருக்கிறது. உங்கள் வாழ்க்கையிலே அர்ப்பணிப்பு வெளிப்பட வேண்டும். உங்கள் கண்கள் அவர் மேல் பதிந்திருந்தால் அவருடைய அழகு உங்களிலிருந்து பிரதிபலித்து வெளிப்படும். மணவாட்டி எவ்வளவு ரூபவதியாய் இருக்கிறாள் என்று மணவாளன் அவளை பார்த்து சொல்லுகிறான். அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்து தம்முடைய சபையின் மீது விசுவாசிகள் மீது மிகுந்த அன்புடையவராய் காணப்படுகிறார். இவர்கள் எல்லாரும் அவருடைய கண்களுக்கு மிகவும் அழகுடையவர்களாய் காணப்படுகிறார்கள். பரிசுத்தத்தில் உண்மையான ஒரு அழகு இருக்கிறது என்றும் அதே போல சுத்திகரிக்கப்பட்ட ஒவ்வொருவரும் அழகுள்ளவர்கள் என்பதையும் குறிக்கும் வண்ணமாகவே ரூபவதி என்று அழைக்கிறார். இந்த மணவாட்டியின் அழகிலே ஒன்றை இங்கே குறிப்பிட்டிருப்பதை குறித்து சற்று முன்னர் சிந்தித்தோம். அவளுடைய கண்கள் புறா கண்கள் போல் இருக்கிறது. இந்த புறா கண்களில் மற்றொரு விசேஷம் இருப்பதையும் கவனித்து பாருங்கள். இந்த புறா கண்கள் மிகவும் அழகானவை. கழுகுகளின் கூர்மையான பார்வையைப் போலல்லாமல் சுத்தமான பார்வை உடையதாகவும் எளிமையான பார்வை உடையதாகவும் இது இருக்கிறது. கழுகு உயரே வானத்திலே பறந்து சென்றாலும் பூமியில் உள்ள உணவின் மீது பார்வையை வைத்து கவனம் செலுத்தும். புறாவோ அப்படி அல்ல. மிகவும் தாழ்ந்த களங்கமற்ற பார்வையை உடையதாய் இது இருக்கிறது. இப்படிப்பட்ட பார்வையை உடைய விசுவாசிகள் தேவனுடைய பார்வையிலே அழகானவர்கள். பிரியமான சகோதரனை சகோதரியே, நம்முடைய கண்கள் எப்படிப்பட்ட கண்களாய் இருக்கின்றன? நாம் இன்று சிந்தித்த காரியத்தை நினைவிற்கு கொண்டு வருவோமா? அவர் உங்களுக்கு வெள்ளை போல செண்டு போல இருக்கிறாரா? அவருடைய நற்செய்தி, அவருடைய அன்பின் ஆவியானவரின் ஆறுதல் போன்றவை
வெள்ளை போல செண்டு போல உங்களுடைய உள்ளத்தை புத்துயிர் பெறச் செய்கிறதா என்பதை சற்றே சிந்தித்து பாருங்கள். அவருடைய இரக்கம், நீதி, ஆசீர்வாதங்கள் செண்டு போல இருக்கின்றன. அவற்றை உண்மையாகவே நீங்கள் அனுபவிக்கிறீர்களா? இந்த உன்னத பாட்டு புத்தகம் ஒரு வித்தியாசமான புத்தகம் என்று கடந்த நிகழ்ச்சியிலே நாம் சிந்தித்தோம். இந்த சாலமோனின் உன்னத பாட்டு சாலமோனின் தகப்பனான தாவீதின் சங்கீதத்திற்கு முற்றிலும் வேறுபட்ட புத்தகம். இதிலே கர்த்தருடைய பெயரை நீங்கள் காண இயலாது. மேலும் புதிய ஏற்பாட்டிலே இந்த புத்தகத்தினை பற்றி எந்த ஒரு குறிப்பையும் காண இயலாது. இந்த புத்தகம் கெட்டுப்போகிறவர்களுக்குள்ளே மரணத்திற்கேதுவான மரண வாசனையாகவும் ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளே ஜீவனுக்கேதுவான ஜீவ வாசனையாகவும் இருக்கிறது. அதாவது மாம்ச கண்களோடு படிக்க வருகிறவர்களுக்கு இது மரண வாசனை வீசுகிறதா இருக்கிறது. ஆவிக்குரிய கண்ணோட்டத்துடன் பார்க்கிறவர்களுக்கு தேவன் பேரிலே அதிகமான அன்பையும் ஐக்கியத்தையும் இது உருவாக்குகிறதாய் இருக்கிறது. மேலும் இந்த புத்தகத்தை அடையாளமாக உண்மையாக சாலமோன் எழுதியிருக்கிறார். வேதத்தை நேசியாதவர்களுக்கு இந்த புத்தகம் புரிந்து கொள்ள முடியாத கடினமான புத்தகமாய் காணப்படுகிறது. அதே வேளையிலே வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு இந்த புத்தகம் புரிந்து கொள்வதற்கு எளிமையானதாக சிறந்த புத்தகமாய் காணப்படுகிறது. அது மட்டுமல்ல, இது ஆழமான கருத்துடையதாகவும் காணப்படுகிறது. இப்படிப்பட்ட இந்த புத்தகத்தை நாம் எவ்வாறு அணுகுகிறோம் என்பதுதான் மிக முக்கியமானது. இது தேவன் மேல் நமக்குள்ள அன்பை இன்னும் பெருக பண்ணுகிறதாய் இருக்க வேண்டும். இந்த உன்னத பாட்டு உங்களை கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடும்படி வழி நடத்துகிறதா? சற்றே சிந்தித்து பாருங்கள். நம்முடைய தேவன் திருத்துவ தேவன் என்று பார்க்கிறோம். அவர் ஒரு பூங்கொத்து போல இருக்கிறார். அவருக்குள்ளே எல்லாம் அடங்கி இருக்கிறது. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் மூவரும் ஒன்றாயிருக்கிறார். அவரை பற்றி கொண்டு எல்லா கிருபைகளையும் இரக்கங்களையும் பெற்றுக்கொள்ள இன்றே அவரண்டை நம்மை அர்ப்பணிப்போமா? அழகற்ற நாமும் நமது அழகற்ற உண்மையை ஒத்துக்கொள்ளும் பொழுது இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம்முடைய பாவங்களை கழுவி நம்மையும் அவர் பார்வையிலே அழகுள்ளவர்களாக்குகிறது. அப்படிப்பட்ட கிருபையை கர்த்தர்தாமே நம் ஒவ்வொருவருக்கும் தருவாராக. ஆமேன். இன்று நாம் தியானித்த பாடங்களில் இருந்து சிலவற்றை நினைவுபடுத்திக் கொள்வோமா? வெள்ளை போலம் இயேசு பிறந்த பொழுது கொண்டு வரப்பட்டது. அவர் மரித்த பொழுதும் கொண்டு வரப்பட்டுள்ளது. வெள்ளை போலமானது கிறிஸ்து நமது இருதயத்தில் தங்குகிறவராக இருக்க வேண்டும் என்று பார்த்தோம். அவருடைய பிரசன்னம் நம்மீது இருக்கும் பொழுது நமது கஷ்டங்கள் லகுவாக மாறும். அவருடைய பிரசன்னம் நம்முடைய இருதயத்தில் இருக்கும் பொழுது மற்ற எண்ணங்கள் மறைந்து போகும். நேசரை நம்முடைய இருதயத்திலே தங்க வைக்க இந்த வெள்ளை போலத்தை நம்மீது பூசிக்கொள்வோமா? அதாவது அவரை பற்றியே எப்பொழுதும் நாம் தியானித்து கொண்டிருக்க வேண்டும். வெள்ளை மரத்திலிருந்து வடிவது போல இயேசுவின் இரத்தம் சிலுவையிலிருந்து வடிந்தது. அவர் நமக்காக உயிர் கொடுத்தார். அதே போல நாமும் அவருக்காக வெள்ளை போல செண்டாக மாறுவோம். நம்மையே அவருக்கு அர்ப்பணிப்போம். பின்னதாக தன்னுடைய மணவாளன் மறுதோன்றி பூ என்றும் அவர் அதிக மனம் தருபவர் என்றும் வர்ணித்து சொல்கிறாள். இந்த மறுதோன்றி பூங்கொத்தானது எங்கேதி என்னும் பாலைவனத்தின் வரிசையாக வளரக்கூடியது. இதே போல கிறிஸ்துவும் பூமியில் ஒரு சாதாரண மனிதனாக நமக்காக உருவெடுத்து வந்தார். அவர் உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்கிற தேவ ஆட்டுக்குட்டியாக வந்தார். அவர் வந்து தனது ஜீவனையே நமக்காக சுகந்த வாசனையாக கொடுத்தார். இந்த சுகந்த வாசனையின் மூலம் பிதாவானவர் கிறிஸ்துவில் திருப்தி கொண்டார். அதே போல நம்முடைய செயலிலும் அவர் திருப்தி கொள்கிறவரா என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். பின்னதாக அவள் தன் மணவாளனை ஒரு மறுதோன்றி பூவாக மட்டுமல்லாமல் பூங்கொத்தாக இருக்கிறார். அவருக்குள்ளாக அனைத்து பரிசுத்தவான்களின் தன்மைகளும் பிதாவானவருடைய தன்மைகளும் ஒன்றிருப்பதை நம்மால் காண முடியும். அவரிலும் பெரிதான காரியங்களை செய்வோம் என்று அவர் கூறிய வார்த்தைகளை ஏற்று அவரை போல நாமும் பிதாவானவருடைய தன்மைகளை ஏற்று நடக்க முடியுமா என்று சிந்தித்து பார்ப்போம். அது மட்டுமல்லாமல் மணவாட்டியின் அழகையும் மணவாளன் வர்ணித்து கூறுகிறார். பிரியமானவர்களே, உங்களுடைய அழகையும் அவர் வர்ணித்து கூறும் நிலைமையில் நீங்கள் உள்ளீர்களா என்பதை ஆராய்ந்து பாருங்கள். ஏனென்றால் நாம் அவருடைய சாயலில் இருக்கும் பொழுதும்
வளரும் பொழுது மட்டும்தான் நாம் மிகவும் அழகாக அவர் கண்களில் தெரிவோம். ஆகவே அவர் சாயலில் அழகுள்ளவர்களாக வளருவோம். அவர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். அவர் உன் ஆத்துமாவை காப்பார். சங்கீதம் 121:7.